நான் சொல்லி நம்ம வாட்டர்மேன் சார் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் அதை கண்ணு கொடுப்பாரு போலகுது, மாதம் அதை பிரச்சனை பண்ணுவார் போலகுது. ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 3 பேர் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. இவருக்கு இதான் வேலை. அந்த கேஸ் என்ன பிரச்சனை ஆகுன்றத இதெல்லாம் தெரியாம பார்க்கலாம். லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. யாரெல்லாம் வாட்டர்மேன் சார் மேலே காண்டிக்கிறீங்களோ அவன் லைக் போடுங்க. எத்தனை பேர் வந்து காண்டிக்கிறா தெரிஞ்சுக்கிறேன். ஓகே போராட்ட சாமியில போயிடலாம். நான் கனகசாமி, இந்த ரிலேட்டிவ் கனகசாமி. வாட்டர்மேன் சார் பார்த்தீங்கன்னா நசரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் கொடுத்துருப்பாரு. யார் மேலே அப்படின்னா 3 பேர் மேலே. ஒன்று மாக்கப்பா ஆனந்த், 2வது கானா வினோத், 3வது விஜய் டிவி புகழ். இவங்க 3 பேர் மேலே கேஸ் கொடுத்துருப்பாரு. எதனால அப்படின்னா என்னை தாக்கிட்டாங்க, என்னை வந்து இரும்பாலாம் அடிச்சிட்டாங்க, இங்க பாருங்க அப்படின்ட்டுலாம் தாண்டா தூக்கி காமிச்சிட்டு இருந்தாரு. உண்மை ரத்த காயெல்லாம் இருந்துச்சு. உள்ள என்ன நிறைய இருக்குது. இரும்பு ராடு எடுத்து அடிச்சுட்டாங்க தெரியுமா? அடிச்சது வந்து மாக்காப்பா தான். அவரு தான் வந்து குடிச்சிட்டு வர போதையில இருந்தாரு. என்ன வந்து போதையில என்ன அடிச்சுட்டாரு அப்படின்ட்டு வாட்டர்மேன் சார் சொல்லியிருந்திருப்பாரு. தலைவன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இன்ஸ்டாகிராம்ல இருந்தாரு. ஓகேவா, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆனல கூப்பிட்டு வந்து டிவியில விடலாம் அப்படின்ட்டு விஜய் டிவி பிளான் பண்ணி தான் நம்ம பிக் பாஸை விட்டாங்க. சரி, இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஆளுங்க வருவாங்க, அல்லது டிஆர்பி ஒன்று ஆசைப்பட்டு ஹீரோ உள்ள விட்டுருவாங்க. தலைவன் வந்து குறை சொல்ல முடியாது. தலைவன் வந்து ரொம்ப மாசம் உள்ள இருந்தாரு. ஓகேவா, வினோத் மட்டும் டார்ச்சர் பண்ணாம இருந்து தலைவன் வாய் விடாம இருந்தாரு அப்படின்னா இன்னொரு இருந்திருப்பாரு போகுது. உண்மைதான் எல்லாம் சொன்னாங்க. தலைவன் ஒரு நிக்க மாட்டான், ஒரு இருக்க மாட்டான். தலைவன் பல வாரம் இருந்தா அப்படி. அது ஒரு போனதெல்லாம் தெரியுமா? தேவலாம் வாய் விட்டது தான் காரணம். என் வாயை கொடுத்து நானே மம்ப வசூல் பண்றேன். பேக்ல செய்யணும் தெரியுமா? தலைவனை தான் இருக்குது போகுது. தேவலாம் வாய் விட்டதால தான் இவனை தத்து விட்டாங்க தலைவனை. பட் விஜய் டிவி பொறுத்த என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவோ இல்ல வந்து ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இருக்கும். ஓகேவா, அது டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஃபேமஸ் ஆட்டிங்க வச்சு உங்களுக்கு ஏதாவது நான் ஃபிக்ஷன் ஷோல போடுவாங்க, ரியாலிட்டி ஷோல போடுவாங்க. அந்த மாதிரி தலைவன் பிக் பாஸ் ஃபேமஸ் ஆகிட்டு குக்கு வித் கோமாளி தலைவனை போட்டாங்க. குக்கு வித் கோமாளி சீசன் 7ல ஆக்சுவலி இந்த ஷோ ஆரம்பிக்கும் போதே வந்து நல்லா விளங்கல பிடிக்கல அப்படின்ட்டு ஒரே வந்து இளவச்சிதான் அப்படின்ட்டு இருந்துச்சு. இந்த ஷோ ஆரம்பிச்சுல இருந்து அதானே அப்படி ஒன்றும் பெருசா இல்லையப்பா. ஏன்னா பழைய ஷோவில் ஆங்கரா இருந்தவர் ரஷ்யன் தான். ஓகே, அவர் தான் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா மாக்காப்பா அந்த போட்டாங்க. விஜய் டிவிக்கு என்றே வந்து நேர்ந்து விட்டவர்கள் இருப்பாங்க தெரியுமா? அதில் ஒருத்தவரை மாக்காப்பா ஆளுங்க எல்லாம் வந்து மூவிக்கெல்லாம் போய் பார்த்தாரு, எந்த படமும் விளங்கலை. அப்புறம் வந்து இந்த குவாரண்டைன் டைமில் யூடியூப்லாம் வந்தார். இப்போ அதான் நான் திரும்ப என் தாய் கழகத்துக்கே போகிறேன்ட்டு திரும்ப விஜய் டிவிக்கே போயிட்டாரு. இல்லை, அவர் எப்பயும் யூடியூப்ல ஆக்டிவாக தான் இருக்காரு. நம்ம எடிட் பண்ணாமல் எடிட்டுக்கு சம்மந்தம் எடிட் பண்ணோம்ல, அந்த மாதிரி கேம் ஆடுறதுக்கு ஆள் வச்சு கேம் ஆடுறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. முதல்ல ஆட்டு இருந்தாரு, அப்புறம் வந்து ஆளை வச்சு கேம் ஆட்டுக்காரு போலகுது. உங்களை டிவிக்காரங்களை வந்து பார்க்கலாம். அது வந்து பேஷன்லாம் இருக்குது, எது புது சம்பாதம்னா தெரியும். அதெல்லாம் தலைவர் வந்து இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. ஏன்னா வந்து கேமிங்ல இ ஸ்போர்ட்ஸ் பார்க்க முடியும், வேற எதுலையும் பார்க்க முடியாது. நான் போய் இதை போய் தனி வேற சேனல்ல பேசுறேன், உனக்கு தனியாக கவனிச்சுக்கிறேன். எதில் துட்டு பார்க்க முடியுமோ அதை வச்சு சேனல் ஆரம்பிச்சாரு. இவங்க மாதிரி தாய் காலத்துக்கே வந்தான்னு வச்சிங்களேன். இது 10வது சொல்லிட்டு இவங்க மண்டா காமெடி ஒன்று கூட சரியில்லை. அப்புறம் ஜட்ஜுங்களே காமெடி பண்ணாங்க, அதுவும் வந்து மொக்கையா இருக்குது. ராமனோட அப்பா இல்லாமல் வந்து இங்கே சமைக்க முடியாது தெரியுமா? ஏன் கேட்டால் வந்து சிலிண்டர் போடுறாரு. இது கேட்கவே காண்டா இருக்கு. அது எப்படி ஒரு ஜோக்குன்னு சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்லை. 10வதுக்கு இடுறது புகழ் வந்து ஆரம்பத்தில் வந்து ஜாலியாக காமெடி பண்ணிட்டு இருப்போம். எல்லாம் வந்து ஆஹான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. சரியா சொன்ன குவாரண்டைன் டைம்லேயே பார்த்து குவாரண்டைன் நினைக்கிறேன். ஓகேவா, அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா குக்கு கம்பெனி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. போறதே தெரியாது தெரியுமா? ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ். பட் நான் பார்த்ததுக்கு சிரிப்பு இருக்கு. அப்பயே வரல, இப்பயும் வரல, எப்பயுமே வந்து மனுஷனே இல்ல. நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. இந்த மாதிரி வந்து ஷோ ஆரம்பிச்சதே மொக்கையா போய் பல பேர் கலாச்சிட்டு இருக்கும்போது தான் வாட்டர்மேன் உள்ள கூப்பிட்டு இருப்பாங்க. வாட்டர்மேனோட ஸ்டேட்மெண்ட் இதுதான், நான் வந்து போனேன், என்னை வந்து ஷோவில் கூப்பிட்டாங்க, என்னை வந்து மாக்கப்பா ஆனந்து, புகழ், கானா வினோத் இவங்கெல்லாம் வந்து கட்டம் கட்டி நான் வந்து ரவுண்டு கட்டி இப்போ இந்த ஷோ விட்டு போயிடு, இங்க இருக்கவே இருக்கக்கூடாது, வரவே கூடாது ஷூட்டிங்க்கு, அப்படியே செவரி வச்சு பின்பக்கம் ஓடிடு. செட்டில் என்னாச்சுன்னா வாட்டர்மேன் ஸ்டாருக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. கான்வர்சேஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அது ஆர்கியூமெண்ட்ல போயிடுச்சு. கானா வினோத் வந்து அவரோட பர்சனல் லைஃப் பத்தியும் ப்ரொஃபஷனல் பத்தியும் வெளி உலகத்தை பத்தியும் தப்பா பேசிட்டாராம். அந்த கான்வர்ல இருக்கும்போது தேவையே இல்லாம அன்வான்டா புகழும் மாக்காப்பாவும் வந்து இன்வால்வ் ஆகி பிரச்சனையை கிளப்பி விட்டு ராடால அடிச்சுட்டதா சொல்றாரு வாட்டர்மேன் ஸ்டார். இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட். அதுவும் அடிச்சு மாக்காப்பா தான் அடிச்சாரு, ராடு எடுத்து அடிச்சாரா, ரத்த காயெல்லாம் ஆயிடுச்சா. ஆக்சுவலி விஜய் டிவி ஏன் வந்து 2 பேரும் உள்ள போட்டாங்கன்னா அது காரணம் இருக்கு. 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, அதை வச்சு டிஆர்பி ஏற்றிடலாம், கல்லா காட்டலாம் தான் போட பிளான். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
அது நடக்கவும் செஞ்சுது. பட் அதை வந்து இது ரொம்ப விபரீதமாக எக்ஸ்ட்ரீமாக போகணும்னு யாரு கண்டுது? வாட்டர்மேன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்குது, எனக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க, மக்கள் சப்போர்ட் இருக்குது எனக்கு, அதுக்கு பார்த்து பயந்து எங்கே நான் முன்னேறணும் பயந்து என்னை வந்து வரவே கூடாது, இந்த ஷோக்கே வரக்கூடாது ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க, சென்னை வரதே பயமா இருக்குதுன்ட்டு தலைவன் வந்து பேசி வச்சிருக்காரு. அப்படி பட் இது உண்மையா போய் எனக்கு தெரியாதுப்பா, தலைவனா சொல்லியிருப்பாரு. இது பண்ணி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. ஓகே, வழக்கமா என்ன பண்ணுற இன்டர் இருக்க தெரியுமா, இன்டர் இருக்க ஒரு கலாய்ப்பாங்கல்ல, அவங்கள எப்படி போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி சண்டை கொடுப்பாரு. அந்த மாதிரி தலைவன் வந்து பண்ணிருக்காரு டிவியில். பட் ஏற்ற மாதிரியே வந்து புகழும் கவனத்தை வந்திருப்பாங்க போல. மாகாப்பாளம் மட்டும் வரல, அவங்க வந்தாங்க. பட் அவங்க வந்து திருப்திகரமா இல்ல, அவங்க மன்னிப்பு கேட்கவே இல்லை, சும்மா வந்து பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டாங்க. எங்கிட்ட நான் வந்து உங்களை வந்து உள்ள போனேன் என்ன இல்லை, எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க நான் விட்டுறேன் அப்படின்ட்டு தலைவன் வந்து பேசியிருப்பா. அப்படி ஏன்னா ஓகே அவங்க அடிச்சிருப்பாங்க அப்படின்றத தாண்டியும் ஓகேவா, அடிச்சு தப்பு, அப்படி அடிச்சுதான் தப்பு. ஓகேவா, எந்த ஒரு மனுஷனோட வளர்ச்சி தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஓகேவா, இப்போனா வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சோம், தலைவன் ஏன் அதை வந்து இது விட்டாரு அப்படின்றத எனக்கு தெரியல. என்ன சொல்றேன், மீடியா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், வளர விட மாட்டானுங்க, உள்ளே பாலிஷ் பண்ணுவானுங்க. நான் ஒர்க் பண்ண 5 வருஷத்துல ஏகப்பட்ட பாலிஷ் பார்த்துருக்கேன். நம்ம கூட உட்காந்து ஆஹா ஒன்னா உட்காந்து சாப்பிட பேச இருப்பானுங்க, நம்மளுடைய போனதுக்கு அப்புறம் வந்து உள்ளதான் போய் கொடுப்பானுங்க. ஓகேவா, ஏத்துறதுக்கு சிங்கு 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 அடிச்சு ஏத்திருக்கேன் நான். இதோட கேவலம் நடக்கும், எல்லா ஆஃபீஸ்லயுமே நடக்கிறது தான். அதானே உலக வழக்கம், இதோட கேவலமா நடக்கும். ஓகேவா, பட் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பல்ல குடிச்சு இருந்தா மட்டும் நான் கொஞ்சம் மேலே வர முடியும், முன்னேற முடியும். எல்லாத்தையும் நான் போலீஸ் போவேன், எல்லாத்தையும் நான் உள்ள தர வந்துச்சுன்னா பார்க்க வளர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். உண்மையாக நீங்கள் வந்து பிசத்தை பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பிக் பாஸாக போனீங்க, பிக் பாஸ் வச்சு விட்டாங்க, வாயை கலந்து தத்தி விட்டாங்க, திரும்ப இன்னொரு ரியாலிட்டி ஷோல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஏதோ காமெடி பண்ணி வந்தோம்னா அங்கேயே குப்பை கழிக்க ஜாலியா. இந்த புகழ் தெரியுமா, புகழ்லாம் அங்கேயே குப்பை கழிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த ஷோ மூலிமா நிறைய பேருக்கு நிறைய மூவி சான்சஸ்லாம் கிடச்சிருக்கு. பாலா புகழ்லாம் அதுலேருந்து வந்தவங்க. அது என்ன தெரியல, ஏன் புகழ் படம் அடிக்கிறாங்கன்னு தெரியல. புகழ் என்ன பண்ணாரு, இந்த தேசராஜ் 2 ஒன்று படம், அது பம்பளசம் அடிச்சிருப்பாரு. ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வந்து ட்ரைலர் அவ்வளோ பேர் மொக்கலாம் தெரியல, மொக்க தான். இப்போ ஃபர்ஸ்ட் படம் அளவுக்கு ஒரு கரமும் இல்லை தான். பட் ஆனால் வந்து ஆனால் ஏன் கமெண்ட் பக்கத்தில் இருந்தாங்க அசிய வச்சிருக்காங்க, வர மாட்டேன் அதுரா இதுராண்டு ஒரே வந்து கக்கி வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஏன்னா வந்து அது வியூவர் தான் கிடையாது. ஓகேவா, குக்குலாம் ஒரு சிலம் பார்த்து கிடையாது, தெரியாது. அதனால எனக்கு தெரியல, ஏன்னு தெரியல. கமெண்ட் பற்றி ஏன்ட்டு அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இல்லை, அது ஃபஸ்ட்டு 2 சீசன்ஸ் ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது காமெடியே வந்து ரொம்ப கம்பல், சிரிங்க 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 அந்த மாதிரி நம்மளே கம்பல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் விட்டுட்டேன். அப்புறம் மாதம்பட்டிலாம் இருக்காரு, அதிலே காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னா அப்படின்னா வந்து கால் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாவில் நான் பார்த்தேன் ஒரு மீம் தெரியுமா, பெரிய ஒரு ஜெயின் உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாம் கீழே வணங்குவாங்கல்ல, அதில் வந்து குக்குது கோமாளி டீமு மக்காப்பாங்கலாம் வந்து கீழே அவர் காலுக்கு கீழே இவரு தான் மேலேன்ற மாதிரி, யாரு நம்ம வாட்டர்மேன் சாணம் தான் மேலே அப்படின்ற மாதிரி மீம் ஒன்று பார்த்தேன். யாரா அதை போடுறது பார்த்தா அதை போடுறது திவாகர் தான். பேயில போமா ஏயா உடுக்குனியே மீன் போட்டு ஆனந்தம் அடையிலே நாயவாயா இது இதெல்லாம் என்ன சொல்றதே தெரியல, சிரிப்பா தான் இருக்குது. அசே என்ன பிரச்சனைனா அப்படியே கானா வினோத்துக்கும் இவருக்கு ஆகாத போது விட்டு 2 பேரும் தனித்தனியா போட்டு ஷோ நடத்திருந்தா ஷோ ஜாலியாக போயிருந்துருக்கும். திறமையான நல்ல ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவருக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை விட்டுட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இல்ல, ஜாலியாக தான் இருக்குது. ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, டிவியில பார்த்தாலும் டிவியோட போயிருப்பாரு, இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து சொல்ல பண்ணுவாரு, அதெல்லாம் யாரு பாக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, இதை பாவலாம் சும்மா விடுவா. அதுவும் இல்லாமல் அந்த நசல்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, அது வந்து அவருக்கு திருப்தியா இல்லைன்ட்டு சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சிஎஸ்ஆர் காப்பியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா புகழ் கானா வினோத் வந்து அவங்களோட லாயர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பேசியிருக்காங்க. பட் வாட்டர்மெலன் ஸ்டார் எதிர்பார்க்கறது என்னன்னா அவர்கிட்ட வந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்கணுமா, உள்ள தள்ளணுன்றதுலாம் என்னோட எண்ணம் இல்லை, என்கிட்ட மன்னிப்பு கேட்டா போதும் நான் விட்டுடுவேன். இதை வந்து இவங்களாம் வாய்ப்பு போயிடுச்சு, வாய்ப்பு தட்டி கடிச்சிட்டாங்க அப்படின்லாம் எல்லாம் பேசிச்சு. சரி ஒன்றே சொல்றேன், நல்ல ஜோசியரா பாருங்க, அந்த ஆக்குக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்க. ஓ நீங்க பாக்யராஜ் ஃபேனா, இப்பதான் புரியுது. ஆப்பா பழமை கலாச்சிட்டு இருக்கேன், அது பத்தாதா இன்னும் அதுவும் ஒன்று கெட்டு போடுவா. முதல்ல இன்ஸ்டாகிராம்ல கிரிஞ்சு போயிட்டு இருந்தாரு, அவரை கலாச்சி வந்து ஃபேமஸ் ஆகி விட்டாங்க. அங்கிருந்து தலை வந்து சினிமாவுக்கு போய் சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, அவர் சொல்லிதாரு பிக் பாஸ்க்கு முன்னாடியே நான் 5 படம் பண்ணியிருந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லிக் மூவில கூட ஒரு சீன்ல வருவார், அப்போ மட்டும் தூங்கிட்டு இருந்தேன், எல்லாரும் முடிச்சுட்டு பார்த்துட்டாங்க ஏ அப்படின்னு கத்துறாங்க. அதுவும் பண்ணதே திரும்பி இப்படி போயிட்டு இருந்தாரு. ஓகேவா, அது பண்ணாரு ஒழுங்கா பலமே கலாச்சாங்க, ரொம்ப போயிருந்துருக்கலாம். தேவம் சூரிய பத்தி இழுத்து தேவலாம் ரொம்ப பண்ணி எல்லாரும் நான் தான் பெரிய ஆளு பாக்குறியான்ட்டு வாய் விட்டு கிடைச்சி இந்த கொஞ்சம் வாய்ப்பையும் இழந்தாரு. அப்புறம் வந்து
ஏதோ கடவுள் புண்ணியத்துல பிக் பாஸ் கிடைச்சது. பிக் பாஸ்ல போய் நீங்களே பர்ஃபார்ம் பண்ணீங்க, நல்லா இருந்தீங்க. இன்னும் சொல்றேன், நான் இப்பயும் சொல்றேன், பிக் பாஸ் எல்லாம் பார்த்தது இல்ல, பட் நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் எல்லாம் இருப்பாரு, வெளியே போயிடுவாரு அப்படின்னு மொத்த பேரும் சொன்னாங்க, மொத்த பேரும் எதிர்த்தாங்க. ஓகேவா? அப்படி இருந்துமே முதல்ல அவர் எலிமினேட் ஆகல, சொன்னவங்க எலிமினேட் ஆனாங்க. அப்படிதான் உள்ள இருந்தாரு. அப்படி ஜாலியா போயிருக்கலாம்ல, தேவலாம வாய் விட்டு இருக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாரு. ஏன் சொல்றேன்னா, லைவ் ப்ரோக்ராம் தெரியுமா, அந்த லைவ் பார்த்தது நினைக்கிறேன், கானா வினத்து எஃப்ஜே கமுருது 3 பேரும் உட்காந்துக்கிட்டு இந்த ஆளு ஸ்கோர் பண்றான் போடா, இந்த ஆளு போடா, இந்த ஆளு ஜெயிச்சுதான் இருக்கான், இந்த ஆளுக்கு அதிக ஃபேன் பேஸ் இருக்காங்கடா, நான் எனக்குலாம் வெளியே போனா ஃபேன் பேஸே இல்லை தெரியுமா, எப்படி சொன்னாரு, எனக்குலாம் வெளியே போனா ஃபேன் பேஸே இல்லாம தெரியுமா, இந்த ஆளு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குன்ட்டு. நிஜமா இது ஜெயிச்சவனும் பயந்தாங்க பல பேர். ஓகேவா? அப்படியே ஜெயிச்சுட்டு மேல போயிருக்கலாம், தேவலாம் வாய் விட்டு அதுக்கு எடுத்துக்கிட்டாரு. இப்போ குக்குத்து கோமாளி கிடைச்சது. பல பேர் வந்து ஆண்டாண்டு காலமா குக்குத்து கோமாளிக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. புகழலாம் அந்த மாதிரி தான். சுனிதா இந்த மாதிரி வந்து சேர் வச்சுட்டு வாழ்ந்துருக்கலாம். பட் என்ன பண்றது, கொஞ்ச நாளே வந்து நாக்கு சனி வேலை செய்யுது, அவர் வெளியே தள்ளி விட்டது. திருநெல்வேலி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, நாக்களை வந்து டெட்டால போட்டு கழுவுங்க, எல்லாம் சரியாயிடும். பச்சரிசியை தானமா கொடுங்க, மாட்டுக்கு 4 வாழைப்பழத்தை கொடுங்க. இது வந்து ஒரு சின்ன பேட்ச். ஓகேவா? இது நேற்று எடுத்த அந்த வீடியோவை இன்னைக்கு காலைல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இது வேற நியூஸே வேற மாதிரி மாறி இருக்கு. என்ன பண்ணா வந்து மாக்காப்பாடம் வரலான்ட்டு இருந்தார் இல்லையா, மாக்காப்பாடம் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. எப்போ வேணா தமிழ் புத்தாண்டு நைட் அடிங்க வந்து பொழுது மாக்காப்பானந்து, புகழ், அப்புறம் கானாவினோத் 3 பேரும் சேர்ந்து வந்து பேசியிருக்காங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நான் நிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. மாக்காப்பானதுக்கு முன்னாடி யாரும் வாய் திறக்கல. அதுக்கு மாக்காப்பானதுக்கு அப்புறம் தான் லாயரா செட்டப் பண்ணிட்டு கரெக்டாக பேச வந்துருக்கு, என்ன பேச எது பேச கரெக்டாக பேச வந்திருக்காங்க. என்ன பண்ணா இவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வந்து தலைவன் வந்து லேடிஸ் தப்பா இருந்திருக்காரு, லேடிஸ் மேல கை போட்டு வந்து காமெடி பண்றேன்னு பண்ணிருக்காரு. அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க, பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க இது ஹஸ்பண்ட் மாதிரியே வந்து பாண்டிய தோல்ல கை போட்டு இத்தனை பூசல வாழ்ந்தல, ஒரு நாள் என் கூட வந்து வாழு அப்படின்ட்டு சொன்னாரு. அது என்ன காமெடியா, அது வந்து அஃபண்ட் ஆயிடுச்சு, அதுதான் வந்து கேட்க போனோம், அவர் வந்து நாங்க தூக்கல, சேனலே அவரை தூக்கிருச்சு அப்படின்னு வந்து அவர் விட்டுருப்பாரு. இந்த பிரச்சனை நடந்த உடனே ஈபி நடந்துச்சான், நடந்த உடனே தான் நடந்தே போய் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு நம்ம மாக்காப்பா ஆனந்த். அது மட்டும் தலை ட்ரிகரேட்டர் போல, அவங்க கேவலமானவன், இவனை எதுக்கு இது பண்றீங்க, அவன் வந்து கண்டதை பேசிட்டு இருக்கான். ஏன்னா இது மாதிரி கர்மம் பிடிச்சவனுங்க எல்லாம் வந்து பார்த்தனா நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம். அவரு அப்படிப்பட்டாவே யாருக்குமே தெரியுமே. ஏன் பேக் ட்ராக்லாம் பார்த்தது இல்லையா, அக்மந்தான்ல இருந்து பல பிரச்சனைக்கு தலை இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. கலாட்டா ஆங்கர் நவீன், கலாட்டா ஆங்கர் அதுல தெரிய வேணாமா, அதான் இருக்கட்ட வச்சுக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு தள்ளி போயிட்டாக்க அப்படியா அந்த விளையாட்டு போ விட்டு போறதை விட்டு எதுக்கு தேவையில்லாம போய் சண்டைக்கு போகணும். அதை மட்டும் வந்து எவிடன்ஸ் வச்சிருக்கேன் தெரியுமா, நான் வந்து எவிடன்ஸ் வச்சிருக்கேன், நான் சொல்றது எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. ஆக்சுவலி டிவி சேனல்ல ஒரு சீனியரா இருக்கிற ஒருத்தர் இவரு கேட்டா எதனா கட் பண்ணி கொடுப்பாங்க, ஃபுட்டேஜ் கிட்ட இருக்கு நான் காட்டுறேன், இன்னொரு ஃபுட்டேஜை காட்டு அப்படின்ட்டு வாட்டர்மேன் சவால் விட்டுருப்பாரு. இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு, காமிக்கிட்டுங்களா? வாட்டர்மேன் கிட்ட எப்படியா ஃபுட்டேஜ் இருக்கும், அவனுக்கு சேனலே ஒர்க் பண்ணிருக்கியா, நீ தான் சீனியர், நீ கேட்டா அதெல்லாம் கட் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க. அவன் எல்லாரும் ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசியிருப்பாங்க. அதுவும் இல்லாம கானாவினோத் வர அவர் சொல்லியிருப்பாரு, ப்ளீஸ் யாரும் வந்து இதை பெருசுப்படுத்தாதீங்க, அதுல தான் அவர் வளர்றாரு. அதுவும் இல்லாம மாக்காப்ப ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவருக்கு கண்டென்ட் தேவைப்படுது, அதுவும் ஃப்ரீயா தேவைப்படுது, அதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு எது பேசுறது எது விடுறதுன்னு தெரியல. ஒருவேளை இது பேசினா இதை வச்சு ஏதாவது ஃபேமஸ் ஆயிடுவாரோ அப்படின்ற பயத்துல எல்லாரும் பேசுறாங்க. அதுதான் தலைவனுக்கு 6 மாசம் ஏதாவது பட்டு ஏதாவது பண்ணிருப்பாரு போல. இப்படிதான் ஒரு வாட்டி ஆக்கர் நவீன் கூட சண்டை போட்டு அது கேஸ் ஆகி பிரச்சனைப்பட்டிருந்தாரு. கடைசிக்கு நாயை கிடைக்கவே இல்லை. ஓகேவா, பக்கம் இருந்தா தானே கிடைக்கும், நீ சும்மா போய் கேட்டா எப்படி கிடைக்கும்? சும்மா இல்ல, சும்மா போய் கேட்டா எது கிடைக்கும், வெளியே போடா. இல்லை, எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவர் காலையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அந்த ஸ்ட்ரைப்ஸ் போட்ட ஷர்ட், ஈவினிங் இன்னொரு சேனலில் வீடியோ வருது. எப்படி இவருக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க, எப்படி இவருக்கு அரேஞ்ச் பண்ணி இவரை கூப்பிட்டு வீடியோ எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அது தெரியும்ல, இன்டர்வியூ வந்து காசு வாங்க வரான். நான் சொன்ன தெரியுமா, இந்த ஒரு போன சொல்லியிருப்பேன் வீடியோல. ஓகேவா, இன்டர்வியூ கூப்பிட்டானுங்க, போன கடுப்பை அனுப்பிச்சு விட்டானுங்கன்ட்டு அவனுங்கிட்டே தான் காசு வாங்கி இன்டர்வியூ கொடுத்துக்காரு பொழுது. எல்லாரும் அவர்கிட்ட காசு கொடுத்து தான் அவர் கூப்பிட்றா, காசு கொடுத்தா தான் அவர் வருவார், இல்லைன்னா அது மாதிரி அதை பேர் எடுத்து விட்டு பிரச்சனை பண்ணி விட்டுவார். அண்ட் மாக்காப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அது வந்து வெரி ட்ரூ. என்னன்னா, அவர் ஒரு ரெப்யூட்டட் சேனல் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, சரி ஒரு பெண்களை பத்தி தப்பா அவர் பேசுறாரு விட்டுருங்க, அது அவன் அப்படிதான் அவரோட இதுன்னு ஆயிப்போச்சு. அது எப்படி நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு.
பண்றாங்க. அம்மா பத்தி அழு, அப்பா பத்தி அழுன்ட்டு அழ வச்சு அதன் டிஆர்பி ஏத்துறீங்க. இதெல்லாம் பேச்சே கிடையாது. அழுக வைக்கிறது வேற, இது தப்பா பேசுறது வேற. அதான் இவனுக்கு டிஆர்பி அதுதான் அவனுக்கு அதான் பண்றான். இப்ப இவருக்கு வரும்போது தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி இது அச்சோ கட்டு தான். போய் பேச ஆடும்போது ஒன்னும் அவர் நிறுத்தி நம்மளாம் பேசாதீங்க சார், வெளியே கிளம்புங்க சார், அப்படியே பேச போய் தூக்கிடுவோம். பட் இதெல்லாம் இன்டர்நெட் சேனலுக்கு இதான் கண்டென்ட், இதுதான் காசு சம்பாதிக்கிறது. இது விஷயம் அவங்க ஓட்டுறாங்க. அச்சீவ் தப்பு தான், நான் வந்து என்கரேஜ் எல்லாம் பண்ணல. பட் இதே தான் வந்து இவர் சம்பந்தப்பட்ட சேனல் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க பல ஆண்டுகளா. அதான் நான் சொல்ல வந்தேன், தப்பா எடுத்துக்காதீங்க ஓகேவா. இவனுக்கு ஒன்றும் நீங்களும் ஓகே இல்லை, நீங்களும் அது மாதிரி தான் தெரியுமா. நீ நல்லா வந்தியா கெட்ட வந்தியா நீ நல்லவர் தான், புத்தருக்கு மாதிரி பேசுறான் பாருங்க. இப்போ எல்லாரும் சட்ட ரீதியா பாத்துக்கலாம், இதுக்கப்புறம் பேசி பேசி அவரை ஃபேமஸ் ஆக்காதீங்க, சோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன சொல்றது, இது இப்படி பட்டாலும் யாருக்குமே தெரியும். மூட்டு போய் அந்த பக்கம் வந்துட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி போறதை விட்டு தேவையில்லாம சண்டை போட்டு அவர் வந்து இரும்போட அடிச்சிட்டாங்கன்னு காயெல்லாம் காட்டுற எடுத்து காயெல்லாம் காட்டிட்டு இருக்காரு ஓகேவா. இது தெரிஞ்சு இதை பேசாம போவாது, எதோ பேசிப்பாங்க, கொஞ்சம் இது ஃபேமஸ் கிடைக்கும். இதை பாட மாக்காப்பானன் தான் ரொம்ப கோபமாகி அவனை பார்த்து அம்மா பார்த்து அவா பேசலாம். அப்படி எப்படி நீங்க போறோம்ல அவரோட பக்கம் நாயம் இருக்கு ஓகேவா. 10 பேர் எங்க போனா குடிச்சிட்டு நடத்துறாரு அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு குடியேறப்பட்டமே மாத்திட்டு இருக்காரு மாக்காப்பா வந்து. அதுக்கும் சொல்லியிருப்பாரு மாக்காப்பானன், நான் 18 மணி நேரம் நிக்கிறேன். 18 மணி நேரமா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இப்ப தூக்கம் எப்ப சாப்பிடுறது ஓகே. அவர் பேசுனது தான் 18 மணி நேரம் நிக்கிறேன், குடிச்சிருந்தா எப்படி 12 மணி கேமரா நிக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. உண்மையை நியாயமான பேச்சு, குடிச்சுதான் நான் எப்படி நிக்க முடியும், இப்படி பேச முடியும். வாயை வந்து கேட்டு கொடுத்துறாதான். இதுல வேற எல்லாருக்கும் 6 அறிவு இருந்தா கானாவனத்துக்கு 5 அறிவு தான் இருக்குன்னு இவரு சொல்றாரு. அது இவர் சொல்றாரு, யாருக்கு வாட்டர்மேன் சொல்றாரு. ரைட், யாரு எதை பேசுறதே தெரியல நாட்டில் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. இது நான் இப்பெல்லாம் ஆகாது. வாட்டர்மேன் தான் வந்து துட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொரு சலம் இன்ட்ரு 5,000 10,000 வாங்கிட்டு இன்ட்ரு எடுத்து கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. எதுதான் கூப்பிட்டு விஜய் டிவி சார்ந்த ஆட்களும் தான் கவலைப்பட்டிருப்பாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஆளெல்லாம் என்கரேஜ் பண்ணாம. நான் தான் அப்பயே சொன்னேன், பிக் பாஸ் கூப்பிடுறீங்க பார்த்து போட மாட்டீங்களா அப்படின்ட்டு. ஓகே சோல்ஜர்ஸ், இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. வாட்டர்மேன் சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றாட்டு இருந்தாலும் முதல்ல பிக் பாஸ் போகும்போது ஒரு சப்போர்ட் தெரியுமா, அதெல்லாம் எப்படி காணாம போச்சு அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் திருந்தலாமா அப்படி நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வாட்டர்மேன் திட்டுன்றதை காமெண்ட்ஸ் திட்டி விடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதெல்லாம் போகும் தெரியல, தலை என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் அதெல்லாம் திரும்பி டிவிக்கு போக முடியாது பொழுது ஓகே. இந்த மாதிரி டிவியில ஃபேமஸ் ஆனவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆனவங்களை பகைச்சிக்கிட்டாரு. இது அப்புறம் உள்ள போறது. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.